திருவாரூரன் அனைத்து கட்சி கூட்டம் நடக்குது. தூதர்களை அழைத்து பேசுறாங்க. இதை தாண்டி குடியரசுத் தலைவரை உள்துறை அமைச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சர் சந்தித்து என்ன பண்ண போறோம் அப்படின்ற திட்டத்தை விளக்குறாங்க. ஒரு ராணுவ நடவடிக்கையை தாண்டி ஒரு ராஜாங்க ரீதியிலான ஏதோ ஒரு முயற்சி நடக்கிறது தெரியலையா? இல்லை, இங்கே மிகப்பெரிய கொடூரமான சம்பவம் நடந்திருக்கிறது. கார்கே பெகல்காமில் அப்பாவி பொதுமக்கள் ஏதுமறியாத சுற்றுலா பயணிகளை கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாமல் இந்த பயங்கரவாதிகள் சரமாரியாக சுட்டு கொண்டிருக்காங்க. 28 பேர் இறந்து போயிருக்காங்க, மாண்டு போயிருக்காங்க, பல பேர் படுகாயம் பட்டிருக்காங்க. ஆகவே நம்முடைய நோக்கு மிக முக்கியமாக என்னவாக இருக்கணும்னா அந்த பயங்கரவாதிகளை பிடிப்பது. அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சக்திகளையும் அடையாளம் காட்டுவது. இந்த 2 வேலை நமக்கு மிக முக்கியமான ஒன்று. இன்னொரு கேள்வியும் இருக்குது, அதை கூட நான் அப்போ ஒதுக்கி வைக்கிறேன். இப்படி 2000 பேர் கூடுகிற ஒரு சுற்றுலா இடத்துல பாருங்கள், அவன் பாட்டுக்கு சுட்டு கொண்டிருக்கான். ஆனால் போதிய பாதுகாப்பு அங்கே இல்லை. காப்பாற்றினவங்கெல்லாம் யாருன்னா அந்த குதிரை ஓட்டிகள், அவங்க தான் காப்பாற்றி நேரமா யாருமே. ஆமாம், அதில் ஒருத்தர் இறந்தும் போயிருக்காரு. அது மட்டுமல்ல, இன்னும் நிறைய பேர் அந்த குதிரை ஓட்டி தொழிலாளர்கள் தான் எல்லாரையும் திரும்ப அங்கே என்னமோ மோசமாக நடந்திருக்குன்னு சொல்லி அவ்வளோ பேர் திரும்ப சொல்லியிருக்காங்க. இவங்க தங்கியிருந்த ஹோட்டல்லேருந்து ஃபோன் வந்திருக்குது, என்னமோ நடந்துருக்குன்னு தகவல் வருது, யாரும் மேற்கொண்டு போகாதீங்கன்னு. அதே போல் கார் டிரைவர்கள், வேன் டிரைவர்கள், அவங்கெல்லாம் ஐயா நம்மளை நம்பி இந்த கோடை காலத்தில் ஒரு குளிர்ச்சியான ஒரு அழகான பூமியை தரிசிக்க வந்த மக்கள், அவங்கெல்லாம் இப்படி படுபாவிகள் சுட்டு கொண்டிருக்காங்கன்னு ஒரு வெறியோட இந்த மக்களையெல்லாம் காப்பாற்ற முயற்சி பண்ணியிருக்காங்க. மார்க்சிஸ்ட் கட்சியுடைய எம்எல்ஏ தாரிகாமி அவர்களுடைய அறிக்கை விட்டுருக்காரு. அதில் என்னன்னா, இந்த படுகாயமுற்றவங்களுக்கு உடனடியாக ரத்தம் தேவைப்பட்டிருக்கு, காஷ்மீரி மக்கள் தான் ரத்தம் கொடுத்துருக்காங்க என்று அவர் குறிப்பிட்டிருக்கார். ஆகவே ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பில் பலவீனம் என்பது ஏற்பட்டிருக்கு. இத்தகைய நிலைமை மீண்டும் வந்துவிடக்கூடாது. அது பற்றியும் ஒன்றிய அரசு தீவிரமாக யோசிக்கணும் என்கிற ஒரு முக்கியமான அம்சம் இருக்குது. அதை நான் பதிவு பண்ணுறேன். அது ஒரு புறம் இருக்க, இந்த படுபாவிகள், இந்த கொலைகார வெறியர்கள் கண்டுபிடிக்கப்படணும், கைது செய்யப்படணும், அவங்களுக்கு உச்சபட்ச தண்டனையை பெற்றுத்தரணும். நிச்சயமாக அவங்க மூலமாக அவங்கள தூண்டி விட்டது யாரு, அவங்களுக்கு பின்புலமாக பின்பலமாக இருக்கிறது யாரு என்பதும் உலகத்தின் முன்பு நாம் கொண்டு காண்பிக்கணும். அத்தகைய சக்திகளுக்கும் நாம் தக்க பாடத்தை காட்டியாக வேண்டும், அவங்களுக்கு பாடம் புகட்டியாக